திடீர் திருப்பமாக நேற்றைக்கு மீடியால ஒரு செய்தி வெளியாகுது. இந்த தீர்ப்பு வந்த பிறகும் கூட கிட்டத்தட்ட 8,000 கோடி மதிப்புள்ள எலக்ட்ரோரல் பாண்டுகளை ஒன்றிய அரசு அச்சிட்டிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆடிய காலும் பாடிய வாய்களும் நிற்காது என்று ஒரு பழமொழியை சொல்வார்கள். அதுபோல வசூல் செய்து இந்த பணத்தை கஜானாவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு இனிமேல் அதை நிறுத்துவது என்பது சற்று இயலாத காரியம்தான். ஆனால் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு நிதி வசூலை இவர்கள் செய்வார்கள் என்று நான் கிஞ்சித்தும் நினைத்து பார்க்கவே இல்லை. மோடி ஹிட்லரை விட மோசமான கொடுங்கோல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எல்லா துறைகளையும் தன்மையப்படுத்தி விட்டவர் நீதித்துறையினுடைய மாண்பை கூட காலில் போட்டு மிதிக்கிறாரே என்று நினைக்கிற பொழுது உண்மையிலேயே வேதனை தான் மேலோங்குகிறது. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை, அதிலும் இவ்வளவு நெருக்கடியான ஒரு தீர்ப்பை தந்திருக்கிற ஈரம் கூட இன்னும் காயவே இல்லை. நாட்டு மக்களிடத்திலே அந்த பொருள் இப்போதும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்போதுமே ஒரு பிரச்சனை என்பது எழுகிற பொழுது அந்த பிரச்சனை 3 நாட்கள் உயிர்ப்போடு இருக்கும், 4 நாட்கள் உயிர்ப்போடு இருக்கும். அதற்கு அடுத்த கட்டமாக வேறு ஒரு பிரச்சனை வருகிற போது இந்த பிரச்சனை மறந்து போய்விடும். இதுதான் மனித இயல்பு. இதனால் நாட்டிலே அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிற செய்தி. ஆனால் இந்த எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரத்தை பொறுத்தவரையிலே, தேர்தல் பத்திரங்கள் விற்பனையான விவகாரத்தை பொறுத்தவரையிலே தினந்தோறும் புதிய தகவல்கள் நாட்டு மக்களிடத்திலே சென்று சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கொந்தளிப்பான மனநிலை இன்னும் நாட்டு மக்களிடத்திலேயே இருக்கிறது. ஒரு பக்கம் அமலாக்கத்துறையின் மூலமாக ரெய்டுகளை நடத்தி அந்த நிறுவனங்களை மிரட்டி அதன் மூலமாக பெறப்பட்ட தொகை, இன்னொரு முறை ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசினுடைய டெண்டர்களை தாரை வார்த்ததன் மூலமாக புதிய தொழில்களை உருவாக்கி அவர்கள் எல்லோரும் கோடீஸ்வரர்கள் ஆவதற்கு, பணம் ஈட்டுவதற்கு ஒரு கமிஷன் பெறுகிற வகையிலே இவர்கள் எல்லாம் இந்த வசூலை நடத்தி இருக்கிறார்கள் என்கின்ற பரபரப்பு குற்றச்சாட்டு நாட்டு மக்களிடத்திலே பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட எப்படி இவர்களால் உத்தரவை மீறி, அந்த சட்டமே என்ன தடை செய்யப்பட்டதற்கு பிரதான காரணம் இந்த நிதி வசூல் என்பது சட்டவிரோதமாக நடந்திருக்கிறது. நீதிபதிகள் சொன்னதினுடைய பொருள் அதுதான். அவர்கள் ஒளித்து மறைத்தெல்லாம் சொல்லவில்லை, நேரடியாகவே சொன்னார்கள். இந்த நிதி வசூல் என்பது சட்டத்துக்கு புறம்பானது, மக்கள் விரோதமானது. மக்களுக்கு தெரியாமல் மக்களினுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டு மக்களுடைய கவனத்துக்கு இந்த வசூல் என்பது எப்படி நடைபெற்றது, எவ்வளவு நடைபெற்றது, யாருக்கு கொடுத்தார்கள் என்பதை மறைத்து வசூல் செய்யப்பட்டிருக்கிற தொகை சட்டத்துக்கு விரோதமான தொகை என்றுதான் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சட்டவிரோதம் என்று சொன்னதற்கு பிறகு, அதற்கு தடை செய்ததற்கு பிறகு அது குறித்த விசாரணை முழுமையாக நடைபெற்று கணக்கு வழக்குகளை ஒப்படைக்க வேண்டும். அதற்கு கால நீட்டிப்பு கூட தர முடியாது. இவ்வளவு நெருக்கடிகளை தந்ததற்கு பிறகும் நீங்கள் அச்சடிக்கிறீர்கள் என்று சொன்னால் நீதிமன்றத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கு சமமான ஒரு வேலையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று கூட சொல்ல மாட்டேன். காலில் போட்டு உண்மையிலேயே மிதித்து விட்டீர்கள். ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்க நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பதுதான் இறுதி. அதற்கு அடுத்த கட்டமாக அப்பீல் போக முடியுமா என்று கேட்டால் அப்பீல் போவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால்தான் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார்கள். குடியரசுத் தலைவரை நினைத்தாலும் நிறுத்தி வைக்க முடியாது என்பது ஒரு புறம் இருந்தாலும், குடியரசுத் தலைவரிடத்திலே மனு கொடுப்பதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், இனி நீதித்துறையில் வேறு ஒரு மோதலை, வேறு ஒரு யுத்தத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாது என்பதுதான். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட, இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் கூட இவர்களால் 8,000 சொச்சம் கோடி ரூபாய்க்கு புதிய பத்திரங்களை அச்சடிக்க முடிகிறது என்று சொன்னால் 2 விஷயம் தான் சார். ஒன்று, ஏற்கனவே இவர்கள் இந்த 8,000 கோடி ரூபாய் வசூல் செய்வதற்கான ஏற்பாடுகளில் இறங்கி விட்டார்கள். அதற்கு முன்பாக இந்த தீர்ப்பு வந்துவிட்டது என்று இவர்கள் கதறிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்று சொன்னால், ஒரு புறத்திலே கொல்லைப்புற வழியாக இந்த 8,000 கோடி ரூபாய் SBI வங்கி மூலமாக முன்பே விநியோகிக்கப்பட்டதை போன்ற ஒரு தேதியை பிரதியிட்டு, முன்பே வசூல் செய்யப்பட்டதை போல ஒரு கணக்கை காட்டி கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய நிறுவனங்களிடமிருந்து இந்த 8,000 கோடி ரூபாயை வசூல் செய்து விடலாம் என்கிற திட்டத்தில் அவர்கள் இதை அச்சடித்திருக்கக்கூடும். இதற்கு முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஆனால் விசாரணை நடத்துகிற அமைப்புகள் எல்லாம் மோடியினுடைய கையில் இருக்கிற காரணத்தால் விசாரணை என்பது முழுமையாக நடைபெறாது. ஆனால் நீதிபதிகள் இந்த விவகாரத்தை முழுமையாக கையில் எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நீதிமன்றம் நேரடியாக இதில் தலையிடுகிற பொழுது நிச்சயமாக அடுத்த கட்ட நெருக்கடிக்கு ஒன்றிய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்பட போகிறது. ஒரு பக்கம் நீங்க சொன்னீங்க, குறிப்பிட்டு சொன்னீங்க, நீதிபதிகள் இந்த எலக்ட்ரோல் பாண்டை சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒன்றிய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் இருக்கட்டும், அமித்ஷா இருக்கட்டும், நிதின் கட்கரியா இருக்கட்டும், அனைவருமே இது கருப்பு பணத்தை ஒழிக்க வந்த திட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்றைக்கு கூட அமித்ஷா ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்கிறாரு, இது கருப்பு பணம் வந்து விடுமோ மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று சொல்லி மக்களை கொண்டு வந்து வீதியில் நிறுத்தியதன் மூலமாக கருப்பு பணத்தை ஒழிப்பதாக சொன்னீர்கள். கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டு விட்டதா?
அதன் பிறகுதான் பல இடங்களில் கருப்பு பணங்கள் முழுமையாக விநியோகிக்கப்பட்டது என்பதை நாட்டு மக்களும் பார்த்தார்கள், நாமும் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். ஒரே ஒரு விஷயம் இதுல பாரதிய ஜனதா கட்சியினர் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்திட வேண்டும். இந்த எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக நிதி வசூல் செய்யப்பட்டால் அது எப்படி கருப்பு பணம் ஒழிக்கிற நடவடிக்கையாக மாறிவிடும். கருப்பு பணத்தை வைத்திருப்பவர்கள் எல்லோரும் தேர்தல் நிதியாக அல்லது கட்சி வளர்ச்சி நிதியாக அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? இல்லையே. பலரும் தொழில் முதலீடுகளை உற்பத்தி செய்யக்கூடியவர்களாக, பெருக்கக்கூடியவர்களாக, தொழிலிலே முதலீடு செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். அப்போ இதற்கு நீங்கள் தொழில் ரீதியான தொழில்துறை அமைச்சகத்தின் மூலமாக வேறு பல திட்டங்களை கொண்டு வருவதன் மூலமாகத்தான் இந்த கருப்பு பண முதலீடுகளை குறைக்க முடியுமே தவிர, கருப்பு பண விநியோகத்தை குறைக்க முடியுமே தவிர, ஒரு அரசியல் கட்சிக்கு நிதி தருவதன் மூலமாக எப்படி நீங்கள் கருப்பு பணத்தை ஒழித்துவிடும்? நான் என்ன கேட்கிறேன்னா சார், இந்த 5 ஆண்டு காலத்தில் வசூல் செய்யப்பட்ட தொகை என்பது 12,000 கோடி என்று SBI வங்கி சொல்கிறது. அப்ப நாட்டு மக்களிடத்திலே இந்த 5 ஆண்டுகளில் புழங்கப்பட்ட பணம் வெறும் 12,000 கோடி தானா? அதற்கு மேல் கருப்பு பணம் புழங்கவே இல்லையா? அல்லது கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள், இந்த 12,000 கோடியை செலுத்தியவர்கள் மட்டும்தான் முறையாக கணக்கு காட்டியிருப்பவர்கள், முறையாக வங்கி பரிவர்த்தனையில், பண பரிவர்த்தனையில் நேர்மையாக இருப்பவர்கள் என்று புரிந்து கொள்ள முடியுமா? என்ன மாதிரியான மனநிலை இது? ஒரே ஒரு விஷயம்தான், இவர்கள் எப்போதும் இந்தியாவை இவர்களுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கடந்த காலத்தில் பார்த்திருக்கிறோம். இப்ப நீங்க ஏற்கனவே சுவிஸ் வங்கியில இருக்கிற கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு 15 லட்சத்தை உங்களுடைய வங்கி கணக்குல போடுவோம்னு சொல்லி முதல் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாக குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்து அறியப்பட்டவராக பேசிய செய்தியை இப்போதும் நாட்டு மக்கள் மறக்கவில்லை. நீங்க கருப்பு பணத்தை கொண்டு சேர்த்துட்டீங்களா? நீங்க இதுவரைக்கும் கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் எல்லாம் என்ன வெற்றியை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள்? ₹1 கருப்பு பணம் உங்களால் ஒழிக்கப்பட்டிருக்கிறதா? மாறாக தமிழ்நாட்டினுடைய சேலத்திலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகியாக இருக்கிற ஒருவர் இந்த செல்லா காசு அறிவிப்பு வந்ததற்கு பிறகு, நானே உங்களுக்கு பணத்தை மாத்தி தர்றேன் ஸ்டேட் வங்கியின் மூலமாக என்று சொல்லி கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாயை வாங்கி பலருக்கு மாற்றி கொடுத்தார் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பாரதிய ஜனதா கட்சியே இது போன்ற வேலைகளில் செய்கிற போது, நீங்கள் நாங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம், கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காகத்தான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டோம், இப்போது எங்களுக்கு அச்ச உணர்வு எழுப்புறது என்பது முதலை கண்ணீர் வடிக்கிற ஒரு நடவடிக்கையாக இருக்காதா? நீங்கள் பல நேரங்களில் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் என்று சொல்கிற போதெல்லாம் திரைமறைவிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கஜானாவை நிரப்பிக் கொள்வதற்கான வேலையைத்தான் செய்திருக்கிறீர்கள் என்பது அம்பலப்பட்டு போனதற்கு பின்னாலும் மீண்டும் பழைய பஜனையே நீங்கள் பாடிக்கொண்டு வருவது என்பது நாட்டு மக்களை ஏமாற்றுகிற ஒரு நடவடிக்கையாகத்தான் இருக்கும். இப்ப இந்த எலக்ட்ரோல் பாண்ட் ஸ்கீம் குறித்து ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலுமே ராகுல் காந்தி மக்களிடத்தை பேசும்போது பாஜக மோடியும் அமித்ஷாவும் வசூல் ராஜாக்கள், வசூல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு வர்றாரு. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமித்ஷா நேற்றைக்கு ஒரு பதில் சொல்லிக்கிறாரு. நாங்க மட்டுமா வசூல் பண்ணோம், நீங்க 1600 கோடி ரூபாய் வாங்கியிருக்கீங்களே, அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இதற்கு உங்களுடைய பதில்? சார், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில இந்த விவகாரத்தில் அவர்கள் எப்போதும் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையோடும் தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது SBI வங்கிக்கு அழுத்தம் தந்து கால நீட்டிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதா, காங்கிரஸ் கட்சி இருக்கிறதா? யார் இந்த அழுத்தத்தை தந்தார்கள்? அழுத்தத்தை தந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் தான். ஏன் பாரதிய ஜனதா கட்சியினர் என்று ஊர்ஜிதமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஸ்டேட் வங்கியினுடைய டைரக்டர்ஸில் இருந்து முக்கிய நிர்வாகிகள் மேல்மட்டத்தில் நியமிக்கப்படுகிற வரை அந்த தேர்வை யார் செய்கிறார்கள் என்று கேட்டால் நிதி அமைச்சகம் செய்கிறது. நிதி அமைச்சகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர்கள்தான் நெருக்கடியை தந்திருக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி நெருக்கடி கொடுத்தால் SBI வங்கி நேரடியாக நீதிமன்றத்துக்கு சென்று கால நீட்டிப்பு கேட்பார்களா? இதன் மூலமாக பட்டவர்த்தனமாக பாரதிய ஜனதா கட்சி தான் அச்ச உணர்வுக்கு உள்ளாகியது என்பது நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தெரிந்து விட்டது. இன்னொரு புறம் SBI வங்கிக்கு உண்மையிலேயே அவகாசம் தேவைப்படுவதாக இருந்தால் 24 மணி நேரத்தில் நீதிமன்ற கெடுபிடிகள் விதிக்கப்பட்டதற்கு பின்பு எப்படி அவர்களால் ஒப்படைக்க முடிந்தது? அப்ப 24 மணி நேரத்தில் ஒப்படைக்க முடிந்த ஒரு கணக்கை நீங்கள் எதற்காக கால நீட்டிப்பு செய்து 30 நாட்கள் 60 நாட்கள் என்று நேரம் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள்? அப்போ உங்களுக்கு பின்னால் இருந்து பாரதிய ஜனதா கட்சி இயக்கி இருக்கிறது என்பது நிதர்சனமாக நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு விட்டதா? காங்கிரஸ் கட்சி அப்படி ஏதாவது ஒரு வேலையை செய்ததா? இன்னொன்று, இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்ததன் மூலமாகத்தானே காங்கிரஸ் கட்சிக்கு நிதி கிடைத்தது. இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சிக்கு நிதி கிடைக்காமலே போயிருக்குமே. காங்கிரஸ் கட்சி இது போன்ற ஒரு நிதியை வசூல் செய்ய வேண்டும் என்று ஏதாவது முயற்சி செய்தார்களா? நம்மை பொறுத்தவரையில யார் வசூல் செய்திருந்தாலும் அது சட்டத்துக்கு புறம்பானது. ஏனால் நீதிமன்றம் அப்படித்தான் சொல்லி இருக்கிறது. ஆனால் இதிலே யார் பதபதைப்புக்கு ஆளானார்கள்? திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் தான் வசூல் செய்திருக்கிறது, ஆம் ஆத்மி கட்சியும் தான் வசூல் செய்திருக்கிறது. அவர்கள் எல்லாம் பதபதைப்புக்கு உள்ளானார்களா?
ஆனால் எல்லா எதிர்க்கட்சிகளுக்குமே பணம் வந்திருக்கிறது. எதிர்க்கட்சிகளை ஒப்பிடும்போது எங்களுக்கு வந்து பணம் கம்மி தான், அவங்களுக்கு அதிகம். எங்கள்ட்ட இவ்வளவு எம்பிக்கள் இருக்காங்க, ஆனா அவங்கள்ட்ட அவ்வளவு எம்பிக்கள் இருக்காங்க. அப்ப ஒப்பிட்டு பாருங்க, எங்களை விட அவங்க தான் வாங்கியிருக்காங்கன்றாங்க. ஆனா யாருமே இடி ஐடி ரைடை விட்டு வசூல் பண்ணவில்லை அப்படின்றது ஒரு காரணியா இல்ல இருக்கிறது. அதுல இல்ல இல்ல அதுல ஒரு முரண்பட்ட கருத்து இருக்கு. இப்ப நிதி வசூலித்ததெல்லாம் எம்பிக்களினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் என்று சொன்னால், ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் நாங்கள் வசூல் செய்தோம் என்பதை பாரதிய ஜனதா கட்சி ஒப்புக்கொள்கிறது. எம்பிக்களினுடைய எண்ணிக்கை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நாங்க எந்த சட்டத்தையும் நிறைவேற்ற முடியும், எங்களிடத்திலே அறுதி பெரும்பான்மை இருக்கிறது, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்று அச்சுறுத்துவதற்காகத்தானே அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்க பெரிய கட்சி, எங்களுக்கு அதிக எம்பி இருக்கிறாங்க, எங்களுக்கு அதிக நிதி கொடுங்கன்னு யாராவது கேட்க முடியுமா? அப்படி கேட்பதாக இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மிரட்டுவதாகத்தான் அர்த்தம். இன்னொன்று, நீங்க குறுக்கிட்டு சொல்லும் போது சொன்னீங்க, அமலாக்கத்துறையை, பல நிறுவனங்களை, தன்னாட்சி நிறுவனங்களை கையில் வைத்துக் கொண்டு வசூல் வேட்டையை நடத்தினார். சார், இதுதான் சார் நிதர்சனமான உண்மை. ஒரே ஒரு செய்தி தான். இப்ப நீங்க ஃபியூச்சர் கேமிங் நிறுவனத்தோடு ஒரு ரைடு நடத்துறாங்க. ரைடு நடத்தி 490 லட்சம் கோடி ரூபாயை அவர்கள் முடக்குகிறார்கள். முடக்கியது யார்? அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறைக்கு பின்னால் இருந்தது காங்கிரஸ் கட்சியா? நிச்சயமாக காங்கிரஸ் கட்சிக்கு அதிலே பங்கு இல்லை. காங்கிரஸ் கட்சி எந்த அதிகாரமும் இல்லாமல் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரத்துக்கு ஆட்பட்ட அதை செய்தார்கள். செய்து முடிக்கப்பட்டு 3 மாத காலத்தில் 1300 கோடி ரூபாய் உங்களுக்கு எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக கிடைக்கிறது. எதன் அடிப்படையில் கிடைக்கிறது? இன்னொரு புறம் இப்படி வச்சுக்கோமே, மேகா இன்ஜினியரிங் ஒர்க்குக்கு நீங்க அந்த டனல் ப்ராஜெக்ட 14,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட கொடுக்கறதுக்கு 90,000 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறீர்கள் என்கிற பரபரப்பு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட கொடுத்தது காங்கிரஸ் கட்சியா, பாரதிய ஜனதா கட்சியா? இன்னொன்று, பிரசாந்த் பூஷன் நிறைந்த நீதிமன்றத்திலேயே வைத்தார். மீண்டும் மீண்டும் நாம் அதைத்தான் எல்லா இடங்களிலும் பேச வேண்டி இருக்கிறது. வேதாந்தா குழுமத்தினுடைய அனில் அகர்வால் 18 சுரங்கங்களுக்கான அனுமதியை பெறுவதற்கு முன்பாக ஒரு பிரதானமான பங்கை தேர்தல் நிதியாக இந்த எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக கொடுத்தாருன்னு அவர் 145 கோடி ரூபாய் தான் சொன்னாரு. ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்ன? 290 கோடி ரூபாயை வேதாந்தா நிறுவனம் கொடுத்திருக்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தமா அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய அழுத்தமா? எனவே ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை இதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியினர் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை தெரியாமலேயே அவர்கள் வாயால் உண்மையை சொல்லிவிட்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். எலக்ட்ரோ பாண்ட் ஒரு சட்ட விரோதம் என்று தீர்ப்பு கொடுத்ததிலிருந்தே பாஜகவினர் ஒரு பதற்றத்தில் இருக்கிறாங்க. குறிப்பாக நேற்றைய தினத்திலிருந்து சந்திரசூட் அவர்கள் இந்திய அரசை அவமதித்து விட்டார், துஷார் மேத்தா அவருடைய வாதத்தை கேட்காமலே எழுந்து சென்று விட்டார் என்று ஒரு போலியான கட் செய்யப்பட்ட ஒரு வீடியோவை பரப்பியிருக்கிறார்கள். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எப்படியெல்லாம் இவர்கள் வாதம் வைத்து ஒரு தலைமை நீதிபதி ஒரு நீதிமன்றத்தையே மிரட்டக்கூடிய ஒரு விஷயத்தை நாட்டு மக்களுக்கு அமலப்படுத்தும் விதமாக பிடிஆர் அவர்களுமே ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் குறிப்பிட்டதை போல 1000 கோடிக்கும் மேற்பட்ட பாண்டுகளை தீர்ப்பு வந்த பிறகும் ஒரு அச்சடித்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. நிகழ்ச்சிகள் நிறைய தகவல்களை நம்ம நேர்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.